கோவை மாவட்டத்தில் இருந்து கோவில்பாளையம் அன்னூர் வழியாக ஈரோடு மாவட்டத்தின் புளியம்பட்டி சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் நாள்தோறும் 25,000 கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வந்த நிலையில் இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. கோவையில் இருந்து திம்பம் வழியாக கர்நாடக மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்களையும் இணைக்கும் வகையில் மத்திய அரசால் திட்டமிடப்பட்ட புறவழிச்சாலை மலைப்பகுதி புலிகள் சரணாலய அறிவிப்பு ஆகியவற்றால் கைவிடப்பட்டது. மத்திய அரசால் கைவிடப்பட்ட சாலையை தற்போது மாநில அரசு பசுமை வழிச்சாலை எனும் பெயரில் அமைக்க திட்டமிட்டு வருவதற்கு விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தேவையில்லாத இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் கைவிட்டாங்க, அதை மாநில அரசாங்கம் எடுத்து பண்றாங்க. இது ஏதோ ஒரு காரணத்தில் யாரோ ஆரம்பிச்சாங்க, இதை யார் நிறுத்துறதுங்கிறதா இப்போ இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிறதா நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். எந்த காரணத்தை சொல்லி நாங்கள் நிறுத்துறது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டு பார்க்குது. நாங்கள் நடத்திடுவோங்கிறாங்க. நாங்கள் நிலம் கொடுக்காம நீங்கள் எப்படி நடத்துவீங்க? எங்களை அழிச்சு நீங்கள் எப்படி நடத்துவீங்க? 8 வழிச்சாலையில் என்ன போராட்டம் நடந்ததோ அதை விட 10 மடங்கு தீவிரமாக இது நடக்கும். நாங்கள் கட்சி சார்பட்டு நடத்துகிறோம். ஆனால் தேவைப்படும் பட்சத்தில் அனைத்து கட்சியோட ஆதரவையும் நாங்கள் அனைத்து பொதுமக்களோட ஆதரவையும் எடுத்துட்டு, அனைத்து அமைப்புகளோட ஆதரவையும் எடுத்துட்டு ஒரு பெரும் போராட்டமாக இதை வெடிக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேண்டாம் என்று தமிழக அரசை நாங்கள் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். கோவையில் செயல்படுத்தப்படும் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் விவசாயிகள் இந்த பசுமை வழிச்சாலைக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அருகே உள்ள குறும்பபாளையத்தில் தொடங்கி அன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை வழியாக கர்நாடக எல்லை வரை சென்றடையும் இந்த பசுமை வழிச்சாலையால் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த திட்டம் தேவையான திட்டமா என்பதை அரசு நிரூபிப்பதற்காக விரிவடைந்த திட்ட அறிக்கை டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லை. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை, இத்தனை விவசாய நிலங்கள் எடுக்கிறீங்க, வனப்பகுதியை கடந்து அமைக்கிறீங்க, அப்போ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை எங்கே அப்படின்னு கேட்குறோம். இது வரைக்கும் கொடுக்கல. 3000 விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அந்த நிலத்தில் விவசாய தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க, குத்தகையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதுக்கான சமூக தாக்க மதிப்பீட்டு அறிக்கை, சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எங்கன்னு கேட்குறோம். டிராஃபிக் ஃப்ளோ ஸ்டடி கேட்குறோம். எந்த ஆவணங்களையுமே மாநில நெடுஞ்சாலைத்துறையும் நிலமெடுப்பு அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாக அலுவலகமும் இதுவரைக்கும் எங்களுக்கு தரவே இல்லை. விளைநிலங்களை கையகப்படுத்த முடிவு செய்த தமிழக அரசு அதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியிருக்கும் நிலையிலும் விரிவான திட்ட அறிக்கையையோ இத்திட்டத்திற்கான கருத்தறிக்கையையோ விவசாயிகளுக்கு வழங்க மறுப்பதன் மூலம் பின்னணியில் அரசியல் தலையீடு இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. விளைநிலங்களை கையகப்படுத்தி சாலை அமைப்பதற்கான பணிகள் இனியும் தொடருமே. ஆனால் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தையும் முன்னெடுக்கவும் தயங்க